இந்தோனேஷிய தேசத்தில் டூராஜாங்கிற ஒரு பழங்குடியினம் உண்டு. அந்த பழங்குடியினர் செத்துப்போன தங்களுடைய உறவுகளை உடனே அடக்கம் செய்ய மாட்டாங்க. அந்த உடம்பை பதப்படுத்தி சில மாதம் தங்களுடைய வச்சுட்டு பிறகு நல்ல ஆடம்பரத்தோடு அடக்கம் பண்ணுவாங்க. அந்த பழங்குடியினத்தில் வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு டெத் ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த நாளில் செத்துப்போன அவங்களுடைய உறவுகளை சவப்பெட்டியிலேருந்து மீண்டும் வெளியே எடுத்து அதை சுத்தம் பண்ணி புது உடைகளை உடுத்தி அழகுபடுத்தி அந்த நாள் முடிகிற வரைக்கும் அவங்க கூடவே வச்சிட்ருப்பாங்க. அந்த நாள் முடிஞ்ச பிறகு மீண்டும் சவப்பெட்டியில் வச்சுருவாங்க. அதுபோல் தானே நாம் இருக்கோம். எப்போ கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்போவே நம்முடைய பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டோன்னு வசனம் சொல்லுது. ஆனால் இன்னும் அடிக்கடி அந்த பழைய மனுஷனை வெளியே காட்டி பெருமைப்படுறோமே, அந்த பழைய மனுஷனும் பழைய சுபாவமும் வேண்டான்னு தானே இயேசுக்கிட்ட வந்தோம். இன்னும் எதுக்கு அந்த பழைய மனுஷனை தோண்டி வெளியே எடுக்கணும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கான்னு பைபிள் சொல்லுது. புது சிருஷ்டியாக கிறிஸ்துவை போல வாழ ட்ரை பண்ணலாமே.